ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு கோட்டு. இஃப் யூ ஹோல்ட் அ கன் அண்ட் ஐ ஹோல்ட் அ கன் we can talk about the law. நீயும் ஒரு துப்பாக்கி எடுத்துகிட்டு வர, நானும் ஒரு துப்பாக்கி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா சட்டத்தை பற்றி பேசலாம். இஃப் யூ ஹோல்ட் அ நைஃப் அண்ட் ஐ ஹோல்ட் அ நைஃப் we can talk about rules. நீ ஒரு கத்தி எடுத்துகிட்டு வர, நானும் ஒரு கத்தி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா விதிமுறைகளை பற்றி பேசலாம். இஃப் யூ கம் empty handed and I come empty handed we can talk about reason. நீயும் வெறுங்கையோட வர, நானும் வெறுங்கையோட வரேன் அப்படின்னா காரணிகளை பற்றி பேசலாம். பட் இஃப் யூ ஹோல்ட் அ கன் அண்ட் ஐ ஒன்லி ஹேவ் அ நைஃப் then the truth lies in your hand. நீ துப்பாக்கியோட வர, நான் கத்தியோட வரேன். துப்பாக்கி கத்தியை விட வலிமையானது. ஆனால் நீ சொல்கிறதான்ப்பா உண்மை, ஏன்னா எனக்கு உயிர் முக்கியம். உண்மை உன் கரங்களில் இருக்கிறது. லாஸ்ட் என்ன பாருங்க, பட் இஃப் யூ ஹேவ் அ கன் அண்ட் ஐ ஹேவ் நத்திங் then what you hold in your hands is not a weapon, it's my life. நீ ஒரு துப்பாக்கியோட வர, நான் வெறுங்கையோட வரேன் அப்படின்னா உன் கையில் இருப்பது ஆயுதம் இல்லாது என்னுடைய வாழ்க்கை. ஏன்? யார் போராடுறாங்களோ, யாருக்கிட்ட போராடும் வலிமை இருக்கோ, யாருக்கிட்ட அதிகாரம் இருக்கோ அவர்களுடைய குரல் மட்டும்தான் இங்க ஒலிக்கும். அதனால் ஓபிசி மாணவர்களே, இதை யூடியூப்ல பார்த்துட்டு இருக்க மாணவர்களே, அதிகாரத்தை நோக்கி பயணிங்கள்.